வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்ட் டிட்பிட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூசணிக்காய் பார்க்க போறோம். பூசணிக்காயில் என்ன காமிக்க போறோம்னு பார்க்குறீங்களா? நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க, பூசணிக்காயா கொட்டி இருக்கு. பூசணிக்காய் ஏன் இவ்வளோ கொட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் வந்தாலே விழா காலங்கள் தொடங்கிடும். பார்த்திங்கன்னா நமக்கு பிள்ளையார் சதுர்த்தி வரும், அடுத்து நவராத்திரி, ஆயுத பூஜை, தீபாவளி எல்லாம் அப்படியே லைனாக வந்துடும். நமக்கு அதுக்கு அடுத்தடுத்து ஒரு உற்சாகம் வந்துடும். அதே மாதிரி தாங்க இந்த ஊர்லேயும் பார்த்திங்கன்னா அக்டோபர் வந்தாலே ஒரு ஜாலி, ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி தொடங்கிடும். அக்டோபரில் வந்து ஹாலோவின் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோவினை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி ஹாலோவினோட ஒரு பார்ட் வந்து பம்ப்கின் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்ப்கின் பேட்ச் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பம்ப்கின் வந்து நிறைய விளையும். இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்வெஸ்ட் சீசன் முடியும். ஸோ அந்த பம்ப்கின் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிப்பாங்க வின்டருக்கு. அந்த பம்ப்கின் வந்து விளையிற ஃபீல்டுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் வந்து சேல் போட்டுருவாங்க. இல்லையா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி சேல் இல்லாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ இல்லை பார்க்கிங் லாட்லேயோ எல்லா பம்ப்கினையும் எடுத்துகிட்டு வந்து சேலுக்கு போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எல்லாம் நம்ம ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் பம்ப்கின் பார்த்து விதவிதமான பம்ப்கின் இருக்கும், அதை பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பம்ப்கின் கார்விங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறது ஒன்று உண்டு. பம்ப்கினை வந்து டிஃப்ரெண்ட்டாக கார்வ் பண்ணி அதில் உள்ள கேண்டில் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஹாலோவின் அன்றைக்கி வச்சுருப்பாங்க, ஸ்கேரியாக வச்சுருப்பாங்க. நிறைய அதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்கூலில், ஒர்க் பிளேஸில் எல்லா இடத்துலையும் காம்படிஷன்லாம் நடத்துவாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபன்னு மாதிரி தான். அந்த பேட்சையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்னிவல் மாதிரி நிறைய கேமெல்லாம் போட்டு அதையும் ஒரு டிக்கெட் மாதிரி போட்டு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்லாம் போட்டு பார்க்கில் வைப்பாங்க. சில பேர் பார்க்கிங் லாட்டில் வச்சு சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் வச்சு உள்ளே போவாங்க. பசங்களுக்கு வந்து அது ஒரு நம்ம குட்டியாக ஒரு திருவிழா போவோம் இல்லைங்களா, போனாலே ஜாலி தானே. அது மாதிரி தான் இங்கேயும். இதை வந்து பம்ப்கின் பேட்ச்ன்றது ஒரு கஸ்டம் மாதிரியே ஆகிப்போச்சு, ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு பார்த்திங்கன்னா. அதனால் அதுக்கு போகிறது ஜாலியாக இருப்பாங்க. குட்டி பசங்க இருக்கும்போதெல்லாம் போவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணோன்னா என் தங்கச்சி பசங்க போனாங்க. அவங்க சின்ன பசங்க, நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க 2 பேரும். அவங்க ஃபேமிலியோட போனது தான் இந்த வீடியோ. இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்க்கில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போனோம். இந்த பம்ப்கின் எல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. பார்த்திங்கன்னா குக் பண்ணுவாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ்டு லாட்டே பண்ணுவாங்க, பம்ப்கின் பாய் பண்ணுவாங்க, குக்கீஸ் பண்ணுவாங்க, கேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். இவங்க வந்து பம்ப்கின் வச்சு நிறைய டெசர்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு நிறைய விழா காலங்கள் வருது. தேங்க்ஸ்கிவிங் வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பம்ப்கின் வச்சு நிறையவே பண்ணுவாங்க. பம்ப்கின் காஃபி கூட இருக்குங்க. ஸோ அதனால் இந்த ஜனங்க வந்து அந்த பம்ப்கினை சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வேஸ்ட்டாக போகும். ஏன்னா நிறைய விளையும் இந்த ஊரில் பம்ப்கின். அது வந்து இந்த ஊரோட ட்ரேட்மார்க் ஃபுட்டு மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஃபால் ஹார்வெஸ்ட் அப்படின்னாலே பம்ப்கின் தாங்க. ஸோ பம்ப்கினில் நிறைய கரீஸ் பண்ணுவாங்க, சாஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பாஸ்தா சாஸ் எல்லாம். அதனால வந்து இவங்க நிறைய வாங்கிட்டு போவாங்க. அது போக கிட்ஸ்க்கு வந்து கார்விங்க்கும் இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் இந்த பம்ப்கின் பேட்ச் நாங்கள் விசிட் பண்ணது. ஸோ நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல கலர் சூப்பராக பம்ப்கின் இருக்குது. அதோட வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாலோவின் தீமில் ஒரு மியூசிக் போட்டு கேட்டோம்னா இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். இந்த பம்ப்கின் பேட்சை நீங்கள் அந்த மியூசிக்கோட ஃபுல்லாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எந்த மாதிரி பம்ப்கின் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி பூசணிக்காய்லாம் இருக்குது, எவ்வளோ பெரிய பூசணிக்காய், எவ்வளோ சைஸு, என்ன கலரு, என்ன ஷேப்பு, எவ்வளோ விதமாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பிறகு கடைசியாக பேசுவோம்.
உங்கள் கேள்வி எனக்கு புரியுதுங்க. வைக்கோல் எதுக்கு இப்படிலாம் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அந்த பம்ப்கின்க்கு கீழே வந்து கொஞ்சம் நமக்கு பேடிங் வேணும், அது பழுக்கணும், அந்த காய் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த வைக்கோல் ஹேன்னு சொல்லுவாங்க, ஹேரு. அதையே ஒரு ஃபன்னாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேஸ் மாதிரி கிட்ஸ்க்கு உருவாக்கியிருக்காங்க. எப்படின்னா நீங்கள் மேஸ் மாதிரி உள்ளே போய் நம்ம விளையாடுவோம் இல்லையா, இப்படி உள்ளே போய் ஒரு பக்கம் உள்ளே போய் ஒரு பக்கம் வெளியில் வரணும், அந்த மாதிரி மேஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது. கிட்ஸுக்கு என்னெல்லாம் ஃபன்னாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பம்ப்கின் பேட்சில். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம திருவிழாவில் இருக்க மாதிரி ராட்டினம் அந்த மாதிரி குட்டி, அப்புறம் சில பெட்டிங் ஜூலாம் கூட இருக்கும் சில பம்ப்கின் பேட்சில். எப்படிங்க இருந்துச்சு இந்த பம்ப்கின் பேட்ச் வீடியோ? பிடிச்சிருந்துச்சா? எப்படிங்க ஒவ்வொரு பம்ப்கினும் சூப்பராக இல்லை? ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலரில், ஒவ்வொரு ஷேடில், ஒவ்வொரு சைஸில், என்னென்ன மாதிரி வித்தியாசமாக, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வித்தியாசமான கலர், வித்தியாசமான சைஸ். நம்ம தமிழ் ஆடு, நகை ஆடில் ஏதோ ஒன்றுத்தில் வரும், அது மாதிரி இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு, இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் யூஎஸோட லைஃப் ஸ்டைல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சாண்டிட்